ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் பார்த்தோன்னா நிற்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலும் தளபதி 69க்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மிக முக்கியமாக தளபதியோட படம் தளபதி 69 தெலுங்கு படமான பகவந்த் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக அந்த திரைப்படத்தோட டைட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டரும் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி எந்த ஒரு காட்சிகளுமே அந்த படத்தில் இல்லை. இது மக்களை பேஸ் பண்ணி மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் போராடுற மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்க போகிற ஒரு கான்செப்ட் உள்ள திரைப்படம் தான். அதனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது இந்த 2 லுக் ரிலீஸ் ஆனதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு விதத்துலையுமே சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இதுவே ஒரு மன உளைச்சல் தான். அதாவது தளபதியோட ஹேட்டர்ஸ்க்கு மன உளைச்சல் தான். நம்ம அப்படி நினச்சோமே இப்படி வந்துருச்சு அப்படின்னு மாதிரி மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம தளபதி மக்களுக்காக போராடுற மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் இப்போ அரசியல் என்ன நடந்துகிட்ருக்கு, ஆளும் கட்சிகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற சில கருத்துக்களையும் இந்த படத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அடுத்த சர்க்கார் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சர்க்கார் திரைப்படமே பார்த்தோன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். தளபதி அரசியலுக்குள்ள குதிச்சதுக்கப்புறமா சரி ஓகே இப்போ ஜனநாயகன் அப்படின்ற இந்த திரைப்படம் வருது. இதுக்குள்ளே கமர்ஷியல் இருக்கே தவிர இந்த படத்தோட கதையே கமர்ஷியல் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மிக முக்கியமாக ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பேஸ் உள்ள ஒரு படத்தை தான் ஹெச்நாத் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லைனா நம்ம தளபதி ஒரு அரசியல் பார்வையுள்ள ஒரு தெளிவான ஆளை ஹெச்நாத் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர்களையும் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை எடுத்து பேசுறதுக்கு அவர் ஹெச்நாத் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை. இது எல்லாத்தையும் விட மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் சொன்ன படங்கள் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் இருக்கிற படங்களாக இருக்கிறதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றக்காக தான் ஹெச்நாத் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காராமா. இப்போ கூட இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் கதைக்குள்ளே கமர்ஷியலே தவிர கதையே கமர்ஷியல் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தோட கதையை எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த 2 லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த படம் இந்த மாதிரியான கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டைட்டிலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனிமேல் படத்தோட மொத்த ஒரு படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்போ ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் கூட ஃபோட்டோ கூட நம்ம ஒரிஜினலாக பார்க்கல. இது ஃபோட்டோ ஷூட் தான், அதனால அதில் பெரிய அளவில் நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. படத்தில் இருக்கிற இன்னும் விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. அது மேபி அடுத்தடுத்து வர போஸ்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரியலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அனிருத் அவர்கள் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அரசியல் பார்வையுள்ள அரசியல் கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு சாங்காக இருந்துச்சுனாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது டெஃபினட்டாக மக்களுக்கான ஒரு அரசியல் படம் தான் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் பகவந்த் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் தளபதி 69 கிடையாது. மேபி அதில் இருக்கிற ஒரு சில காட்சிகளை மட்டும் அதுக்குண்டான ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. அது வேறு மாதிரியான பேட்டர்னில் ஹெச்நாத் அவர்கள் ரெடி பண்ணிடுவார், அது வேறு விஷயம். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க தளபதிக்கும் மக்களுக்கும் சம்மந்தமான ஒரு படம். அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கனெக்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பிக் டாபிக் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் நிறைய பொலிட்டிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.